உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய கான்செப்டை ஒரு வீடியோவாக கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த மாதம் டிசம்பர் 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முக்கோணவியல் டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா இதுல தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா சால சிறந்தது. சரிங்களா? சரி, இதில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறது, ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறது. சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற மொத்த சைன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 6 சைன் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க, சைன் காஸ் tan, sin cos tan. கண்டிப்பாக முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சுக்கணும்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகும். சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் கோணத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 30, 45, 60, 90. இதை நம்ம டிகிரின்னு சொல்லலாம். 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 0 டிகிரி சொல்லலாம். இதை வேற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து பை பை 2, பை பை 3, பை பை 4, பை பை 6 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பையோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் 180. 180 டிவைடட் பை 2 இஸ் நத்திங் பட் 90. ஸோ 180 டிவைடட் பை 3 60. 180 divided by 4 45. 180 divided by 6 30 degree. ஸோ கேட்கக்கூடிய கேள்வியில் சைன் 30 டிகிரி கேட்டாலும் ஒரே மதிப்பு தான், சைன் பை பை 6நாலும் ஒரே மதிப்பு தான். கிளியரா? சரி, ஓகே. இப்போ வேற என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய மதிப்பை நல்லா புரிஞ்சுக்கிறீங்கனாலே ஈஸி. சரி, 0லேருந்து 1 வரைக்கும், 0லேருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்புகள் தான் இருக்கும். இப்படி 0லேருந்து 0க்கு அப்புறம் 1/2, அதுக்கப்புறம் 1/√2, அதுக்கப்புறம் √3/2, லாஸ்ட்ல 1. இப்போ சைன் 0க்கு 0, சைன் π/2க்கு 1. ஸோ 0, 1/2, 1/√2, √3/2, லாஸ்ட்ல 1. 0, 1/2, 1/√2, √3/2, லாஸ்ட்ல 1. இதுதான். சரி, இப்போ நான் காசுனா அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்னா இங்க அப்படியே 1, √3/2, 1/√2, 1/2, 0. சரியா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே sin theta divided by cos theta is nothing but tan theta. Sin by cos is equal to tan. Okay? So இதுல இருந்து இதை டிவைட் பண்ணா tan theta வந்துரும். So 0 by anything 0, anything by 0 infinitive. 0 by anything 0, anything by 0 infinitive. சரி, இதை நான் டிவைடட் பை பண்ணேன்னா இந்த 2 கேன்சல் ஆகி 1/√3 வரும். 1/√3 இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதனால 1. இந்த 2 கேன்சல் ஆனா √3/1, ஸோ √3 போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சு. டைப் 1லயே நம்ம இந்த மாதிரி தான் பார்ப்போம். வேல்யூ கேட்பாங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, sin theta is equal to cos theta means தீட்டாவோட மதிப்பு என்ன? இந்த இடத்துல ரெண்டுக்கும் சமமான மதிப்பு இருக்கும், π/4, அதாவது 45 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் நத்திங் பட் 45 சொல்லிடலாம். எந்த இடத்துல sin theta is equal to tan theta? எந்தது? 0க்கு. புரியுதா? சைனுக்கும் காசுக்கும் எந்த இடத்துல ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் பெற்றிருக்கும்? sin theta is equal to cos theta. அப்ப தீட்டாவோட மதிப்பு நான் கண்டிப்பா 45 தான் இருக்கும். ஏன்னா 1/√2, 1/√2 பாருங்க, இது மற்ற எல்லாமே வித்தியாசப்படும். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். வேல்யூல क्वेश्चंस கேட்டாங்கன்னா கண்டிப்பா இத பின்னாடி உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அதை நீங்க ஷார்ட்கட் எழுதுங்க. 0, 1/2, 1/√2,
√3/2 1 ரிவர்ஸ் டிவைடட் பை 8 முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல், அதாவது சைனோட தலைகீழி கொசிகண்ட். கொசிகண்ட் என்னது? கொசிகண்ட். எதோட தலைகீழி? இதோட தலைகீழி, இதோட தலைகீழி, இதோட தலைகீழி. அப்படியே இதோட தலைகீழி என்ன வரும்? இப்பதானே பார்த்தோம், 1/0 இன்ஃபினிட்டிவ். இதை தலைகீழி போட்டா 2, இதை தலைகீழி போட்டா √2, இதை தலைகீழி போட்டா 2/√3, இதை தலைகீழி போட்டா 1. காசோட தலைகீழி சீக்கண்ட். சீக்கு வந்த கோளின் ஞாபகம் வச்சுக்கங்க. சோ சீக்கண்ட். இதோட தலைகீழி 1, இதோட தலைகீழி 2/√3, இதோட தலைகீழி √2, இதோட தலைகீழி 2, இதோட தலைகீழி இன்ஃபினிட்டிவ். டேனோட தலைகீழி காட். டேன் காட், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபினிட்டிவ் √3 1 1/√3, இது என்ன ஒரு 0 வரும். இது யாருக்கு புரியவில்லை? இதை இங்கே எழுதி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சில ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கப்படும். பார்த்தலாமா? ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. எப்போதுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சைனோட தலைகீழி கொசிகண்ட், இவங்கள நான் பேர்னு வச்சுக்கிறேன். காசோட தலைகீழி என்னது? சீக்கண்ட். டேனோட தலைகீழி காட். sin d cos tan 1/sin cosecant. அதானே பார்த்தோம், தலைகீழினா அதானே. so 1/cos secant 1/tan cot. இதெல்லாம் வேற ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னா இருக்கு. முக்கியமாக sin square theta plus cos square theta is equal to 1. இதை வேற எந்த மாதிரி எழுதலாம்? sin square theta is equal to 1 minus cos square theta. இந்த cos square theta இங்க போயிடுது. ஓகே, இப்போ cos square theta is equal to 1 minus sin square theta எழுதிக்கலாமா? வேற இந்த ஸ்கொயர்ல வேற ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. எப்படி அப்படின்னா 1 plus tan square theta is equal to secant square theta. இவனுக்கு அதே போல 1 plus cot square theta is equal to cosecant square theta. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், இதுக்கு மேல ஃபார்முலாஸ் கிடையாது. 1 plus tan square theta is equal to secant square theta, 1 plus cot square theta is equal to cosecant square theta. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்கொயர் தீட்டா இதுதான் ஃபார்முலா. நீங்க இஷ்டத்துக்கு சார் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன் சார், 1 plus tan theta is equal to secant theta எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. சார் sin theta plus cos theta 1ன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்க கூடாது. sin square theta plus cos square theta is equal to 1. அதுதான் ரூல்ஸ். புரியுதுங்களா? எந்தெந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்னா, இப்ப cos square theta ஓட மதிப்பு ஒன்று கொடுத்துட்டு sin square theta ஓட மதிப்பு என்னன்னு கேட்கலாம். 1 இருந்து மைனஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. கிளியர்? புரியுதா? சரி, வேற என்ன சார் என்ன இருக்கு? வேற என்ன அப்படின்னா sin, அதாவது sin 90 minus theta is equal to cos theta. இது ரொம்ப முக்கியங்க. இந்தோட மதிப்பை 90ல இருந்து அந்த தீட்டாவை மைனஸ் பண்ணா டைரக்டா நீங்க cos theta எழுதிக்கலாம். சோ sin theta ல இருந்து 90 மைனஸ் பண்ண, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் sin 42 theta is nothing but, இதை எப்படி எழுதலாம்? 90ல இருந்து 42 மைனஸ் பண்ணா, 90ல இருந்து 42 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 48 வரும். அப்ப sin 48 is nothing but cos 48. Sorry, sin 42 is nothing but cos 48 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சைனை நான் காசா மாத்தணும்னா 90ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. சைனை நான் காசா மாத்தணும்னா
காசு சைனா மாத்தினாலும் அதே அதே. இது யாருக்கு புரியல? இது எல்லாரும் புரியுதா? இது ரொம்ப 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 முக்கியம். புரியுதா? சரி, இப்ப திரும்ப அழகா 1 by 1 சொல்லிடுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? நான் அழகா 1 by 1 சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. சைனும் கொசிகண்டும் ஒரு பேருன்னு சொன்னேன். ஏன்? இதோட தலைகீழ் இவன், இதோட தலைகீழ் இவன். அதே போல காசும் சீக்கண்டும் ஒரு பேர்னு சொன்னேன். ஏன்னா இதோட தலைகீழ் இவன், இதோட தலைகீழ் இவன். அதே போல டேனு காட்டோட தலைகீழின்னு சொன்னேன். இவனோட தலைகீழ் இவன், இவனோட தலைகீழ் இவன். ஒரு கான்செப்ட் ஓவர். சரி, அப்புறம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் sin square theta plus cos square theta is nothing but 1. இல்லனா 1 plus tan square theta is equal to secant square theta. அல்லது அடுத்த ஸ்டெப் 1 plus cot square theta is nothing but cosecant square theta. புரியுதா? ஸ்கொயர்ல finish. ஸ்கொயர்ல இந்த ஃபார்முலா தான். சரி, வேற நீங்க தீட்டாவை மாத்தணும் சார். சைனை நீங்க காசா மாத்திக்கலாம். சைனை காசா மாத்திக்கலாம். எப்படி? அதான் நான் லாஸ்டா சொன்னது, 90 மைனஸ் தீட்டா. கிளியரா? சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவா மாத்தோம்னா அந்த தீட்டால 90 மைனஸ் போனா முடிஞ்சு போச்சு. வேற டேனை மாத்திக்கலாம். tan theta is nothing but cot 90 மைனஸ் தீட்டா. மிச்சம் இருக்கிற ஒரே ஆள் தான், வேற யாரு? secant theta is nothing but cosecant 90 minus theta. கேள்வி எப்படி எல்லாம் கேட்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேற ஏதாவது ஒண்ணு விட்டுட்டேன்னா எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப கேள்வி எப்படி கேட்பான்னு சொல்லட்டுமா? சொல்றேன் பாருங்க. இப்ப sin 42 theta sin 42 தீட்டான்னு கொடுத்திருக்காங்க. டிகிரி 42 டிகிரி என்ன? ஓகேங்களா? இத நீங்க cos is equal to cos theta, cosோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. cos x, x ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இது ஈக்குவல் டு இங்க cos theta வரணும்னா நான் 90 மைனஸ் 42 48, அப்ப cos 48. சோ சைனை காசா மாத்தினாலும் காச சைனா மாத்தினாலும் 90ல இருந்து மைனஸ் பண்ணிருக்கோம், முடிஞ்சு போச்சு. டேனை காட்டா மாத்திரதா இருந்தாலும் காட்ட டேனா மாத்திரதா இருந்தாலும் 90 மைனஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. சீக்கண்ட கொசிகண்டா மாத்திரதா இருந்தாலும் சரி, கொசிகண்டா சீக்கண்டா மாத்திரதா இருந்தாலும் 90 மைனஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. சோ சைனோட தலைகீழி கொசிகண்ட், சீக்கு வந்த கோலின்னு சொன்னேன், டேனு காட்டு. இது மட்டும் இல்லாம sin theta divided by cos theta is nothing but tan theta. மறந்து விடாதீர்கள். இது 1/1/1 இல்ல இது 1 போட்டீங்கனாலும் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் சார் ஃபார்முலா. இனிமே டைப்புக்கு போயிட வேண்டியதான். இதுக்கு மேல ஃபார்முலாஸ் இல்ல சரியா? பமா டைப் மொத்தமே 4 டைப் தான். 4 டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் என்ன? டைரக்ட் क्वेश्चन. அது என்ன டைரக்ட் क्वेश्चन? அது என்ன டைரக்ட் क्वेश्चन? நேரடியாகவே கேள்விகள் இருக்கும். டைப் 1 புரியலையே. சைனோட தலைகீழி என்ன? இவ்வளவுதான் பிசி क्वेश्चन. சைனோட தலைகீழி கொசிகன். ஓகே, நெக்ஸ்ட். sin square theta plus cos square theta is equal to what? 1 பாஸ். இல்ல sin 45 டிகிரி என்ன? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन. sin 45 டிகிரி ஐயோ கண்டுபிடிக்கமா? எங்க நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இது இந்த क्वेश्चन கேட்டோன்னு என்ன பண்ணுவீங்க? எழுதணும் sin cos tan. ஒண்ணும் அவசியம் இல்ல, டக்கு டக்குன்னு எழுது. ஃபர்ஸ்ட் sin வரப்போது, cos வரப்போது, tan வரப்போது. 0 1/2 1/√2 √3/2 இங்க 1. அப்படியே ரிவர்ஸ்ல இங்கேயே எழுதி வச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 0 30 45 60 90. சைனுக்கு கேட்டா ஃபர்ஸ்ட், காசு கேட்டா செகண்ட். அப்போ 1/√2 தான் ஆன்சர். ஓவர். கிளியரா? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस. டைரக்ட் क्वेश्चंसக்கு நான் क्वेश्चंस எல்லாம் சொல்லிட்டே போலாங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் சொல்லிட்டே போலாம். சோ இவ்வளவுதான் டைரக்ட் क्वेश्चंस அப்படிங்கிறது. நம்ம படித்த
ஃபார்முலாஸ்ல இருந்து டைரக்டாக கேட்கக்கூடிய கேள்விகளை நாம் டைப் 1 என்று அன்புடன் அழைக்கிறோம். அழைச்சாச்சு. அடுத்த டைப் போலாமா? சரி. டைப் 2 வேல்யூ கொடுத்தா சால்வ் பண்றது. வேல்யூனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, எழுதி வச்சிருக்கேன். sin 36 டிகிரி டிவைடட் பை cos 54 டிகிரி is equal to what? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னாலே காசை சைனா மாற்றணும், இல்லை சைனா காசா மாற்றணும், ஏதாவது ஒரு மாற்றிருங்க, கண்டிப்பாக அடிபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா சைனா காசா மாற்றணும், 90ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 90 மைனஸ் 36ன்னு போட்டுக்கலாம். இங்கே காசு 54ன்னு வச்சுக்கலாம். என்ன வரப்போகுது? காசு 90 36 போனுச்சுன்னா 54 டிவைட் பை காசு 54 அடுத்தால் 1. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 90ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. காசை மட்டும் தான் மாற்றணுமா, சைன் மாற்றக்கூடாதுன்னா தாராளமாக மாற்றிக்கங்க. அதுக்கு 1 தான் ஆன்சர் வரும். இதுக்கு இதை நீங்கள் சைனாக மாற்றிக்கங்களேன். 90 மைனஸ் 54 36 சைன் கேன்சல் ஆகும். ஆன்சர் 1. இது வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஒரு பெரிய ஃபார்முலாஸ் மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான இருக்க கேள்வின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது தோணும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. வருஷப்பமா பார்த்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்துட்டாங்க, cosecant A is nothing but secant 25 டிகிரி எனில் A இன் மதிப்பு காணுங்க. பார்க்கும்போது என்னடா ஒண்ணுமே புரியலையே. நான் சொன்னேன்னா சீக்கண்ட் மாத்திக்கலான்னு, அவ்வளவுதான். A is nothing but இதுல இருந்து 90 மைனஸ் பண்ணா அதான் A, அப்படித்தானே? அப்படித்தானே சார்? சீக்கண்ட்டுக்கு கொசிக்கண்ட்டுக்கு மாத்திரம்னா என்ன சார் அர்த்தம்? 90ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 90 மைனஸ் 25 இஸ் நத்திங் பட் A. ஏன்னா இந்த இடத்துல என்ன வரப்போகுது? 90 மைனஸ் இந்த 25 வரப்போகுது. ஸோ 90 மைனஸ் 25 என்ன வரப்போகுது? அப்ப A இஸ் ஈக்குவல் டு 90ல இருந்து 25 போச்சுன்னா 65. புரியுதா? இது யாருக்கு புரியல? இது ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மாற்ற வேண்டியது 90 மைனஸ் 25. ஆன்சர் வந்துட போகுது, ஏவோட மதிப்பு. அடுத்து போலாமா? புரியுதானே? டெஸ்ட் வச்சு அழிக்கலாம், ஆனால் ரொம்ப டெஸ்ட்டாக இருக்காதுன்னா இந்த பாருங்களேன், ரொம்ப இதுவாக தெரியுது. அதான் அதை வச்சு அடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இதாங்க. வேற டைப்ல இதை விட வேற ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த டைப்ல உங்களுக்கு இது கிளியரா புரிச்சிடும். டைப் 3, டைப் 2னா அந்த மாதிரி. டைப் 3ல நம்ம 2 எடுத்துக்கலாம். ஒன்னு பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி, பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் பிதாகரஸ் தேற்றம் இல்லாம வேற டைப்பு. அடுத்தது எல்லாமே இந்த சைன் 30 டிகிரி இன்டு காஸ் 45 டிகிரி இன்டு டான் 35 டிகிரி டிவைடட் பை இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூ எல்லாம் கொடுக்குறது இந்த டைப் 3ல 2. சரி, இப்போ பிதாகரஸ் தேற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்த கான்செப்ட் போக முடியும். பிதாகரஸ் தேற்றத்தில் ஒரு ரூல்ஸே இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் போட முடியும். பிதாகரஸ் தேற்றம் என்றால் என்ன? 10ஆம் வகுப்புல இந்த தேற்றம் மஸ்ட் 5 மார்க்கு கேள்வி. 90s கிட்ஸ்க்கு தெரியும். கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எது பக்கம் ஸ்கொயர், அதை கொண்டு வரணும். சரி, முதல்ல பிதாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது செங்கோண முக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேற்றம். செங்கோண முக்கோணம் என்றால் என்ன? 90 டிகிரியில் இருக்கக்கூடிய 90 டிகிரி கோணத்தில் இருக்கக்கூடிய முக்கோணத்தை செங்கோண முக்கோணம் என்கிறோம். 90 டிகிரி. இது இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படியும் இருக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த 90 டிகிரி. ஓகேவா? சரி, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, எது சாய்வா இருக்கோ அதுக்கு பேரு கர்ணம். எந்த இடத்துல கோணம் இருக்கிறதோ, எந்த இடத்துல கோணத்தை சொல்றாங்களோ அந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிறது எதிர்பக்கம், மிச்சம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு கோணம் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் எதிர்பக்கம்,
மிச்சம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். கோணத்தின் எதிர் சைடு இருக்கிறத எதிர்பக்கம், மிச்சம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இது கோணமா இருந்தா இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். சரி, ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஃபார்முலாஸ் இதை ஸ்கொயர் பண்ணா வர்ற வேல்யூ ஆனது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இஜெட்னு வச்சுக்கிறேன். ஸோ இஜெட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் கர்ணத்தை ஸ்கொயர் பண்ண வர்ற வேல்யூ ஆனது எதிர்பக்கத்தை ஸ்கொயர் பண்ற வர்ற வேல்யூயும் அடுத்துள்ள பக்கத்தை ஸ்கொயர் பண்ண வர்ற வேல்யூக்கும் கூட்டுப்பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது இதை எக்ஸ் வச்சுக்குவோம், ஒய் வச்சுக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இவ்வளவுதான். இஜெட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை வச்சு தான் முழுக்க 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 நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? இந்த பிதாகரஸ் தேற்றம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறீங்க? டைரக்ஷன்ல யூஸ் ஆகும். ஒருவர் கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று கிழக்கிலிருந்து கிழக்கு நோக்கினா இந்த சைடு வரும்ல. சரி, ஓகே. இப்படியே அதுபுறம் இவ்வளவு தூரம் சென்று இவ்வளவு தூரம் கீழே சென்றால் 4 கிலோமீட்டர் சென்றால் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் செல்வார்? பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி சால்வ் பண்ண வேண்டும். இது வேணும். அப்ப இது தெரியாது. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பிளஸ் இது 3 வரும். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 3 9 4 அங்க 16 2 கூட்டினா 25. அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்ப ரூட் இருக்கணும். ஸோ ரூட் 25 x ஈக்குவல் டு 5. எனக்கு மனப்பாடமா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல டைரக்ஷன்ல டிஃபரெண்டா கேள்வி கேட்க முடியாது. செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் அந்த இது. இப்படி போவாரு அவர் இருக்கும் தூரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார் கேள்வி கேட்கலாம். பிதாகரஸ் தேற்றம் இதே ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணுவீங்க. சரியா? புரியுதா? புரியணும். ஓகேவா? சரி, இப்போ ஓகே. அடுத்த கான்செப்ட். இப்போ இதோட முடிஞ்சா சார்னா இது முக்கோணவியல் எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டால வரும். எப்படி புரியலையே அப்படின்னா sin theta is nothing but எதிர்பக்கம் by கர்ணம். cos theta is equal to அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். tan theta is nothing but எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். இது தெரிஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை. சரி, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ஸ்கூல் படிக்கும் போது நாங்க ஷார்ட்கட்ல அப்போதைக்கு புலிகள் ஒரு ஷார்ட்கட் வச்சுருந்தோம். அதை நான் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் வச்ச ஷார்ட்கட்டு. ஆனால் அப்போ வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் மறக்கலை. அதனால தான் புக்கை பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் கிளாஸு வரிசையாக வந்துகிட்டே இருக்குல்ல. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா சைன் தீட்டானா எக்கான்னு கூப்பிடுவோம்ல, எக்கா. அப்போ காஸ் தீட்டானா அக்கா. நல்லா இருக்குல்ல? எக்கா சென்னைக்கு போனால் எக்கான்னு கூப்பிடுவாங்க, நார்மலாக அக்கான்னு கூப்பிடுவாங்க. அப்ப டான் தீட்டானா ஏ அக்கா, தூரத்துக்கு ஒரு அக்காவை கூட்டினா ஏ அக்கான்னு கூப்பிடுவாங்க. அதான் முன்னாடி சொல்லி சிரிக்கக்கூடாது. ஓகே, சிரிப்பு வந்தா சிரிச்சுட்டு விட்டுருங்க. ஓகே, ஸோ எனக்கு இது மறக்காது. இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்? நான் கேட்ட இந்த பிதாகரஸ் தேற்றத்தின் அடுத்தபடியாக தான் பார்க்க போறோம். ஓகேவா? மறக்கவே கூடாது. எக்கா அக்கா ஏ அக்கா. ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஈஸி. பார்த்துலாமா? சரி, உங்களுக்கு நான் இந்த டைப்ல ஒரு 4 சம்ம வரிசையா எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/25 எனில் காஸ் தீட்டாவின் மதிப்பு என்ன? 20/20, 32/33, 24/23, 21/7. அடுத்து இங்க காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் 3/5 எனில் sin தீட்டாவின் மதிப்பு என்ன? ஆன்சர் 4/5, 5/4, 2/3, 3/2. இது கேள்வி, இது ஆப்ஷன். tan theta is nothing but 2/5 எனில் cos theta என்ன? ஓகேவா? 2/√29, 3/√29, 4/√29, 5/√29. cos theta is nothing but 7/19 எனில் secant theta என்ன? 7/19, 6/19, 19/7, 20/7. கொஸ்டின் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஈஸி. நான் டக்குன்னு சொல்லி விடுவேன். எப்படி? காஸ்
காசுக்கு என்ன சொன்ன? அக்கான்னு சொன்னா எப்ப இங்க பார்க்க போறது எக்கா கண்டுபிடிக்கணுமா? அப்ப கீழே 5 அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா காரணம் இங்கேயும் காரணம். அப்ப 5 தான் வருது. 5 வர்ற ஒரே ஆன்சர் கீழே இவ மட்டும் தான் வந்தா ஆன்சர். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதெல்லாம் ஷார்ட்கட். பாருங்களேன், காசுக்கு என்ன சொன்னேன்? அக்கா சொன்னல, எக்கா அக்கா, அதை மறந்துடாதீங்க. சைனு காசு டேனு, எக்கா அக்கா ஏ அக்கான்னு சொன்னேன். இங்க எக்கா இது அக்கா. கீழே இருக்கிறது கரணம். கரணத்துக்கு கரணம் தான் வரணும், கீழே 5 தான் வரணும். 5ல வர்ற ஒரே ஆன்சர் இதுதான். இவன் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். முடியாது நீ ரூல்ஸ் சொல்லி கொடுறா அப்படின்னா சிம்பிள். சோ இங்க ஏ ஆ இருக்கு, ஏ இருக்கு, ஐ மீன் கா இருக்கு, ஏ தான் கேக்குறாங்க. அப்ப கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடுத்த பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர் பக்கம் ஸ்கொயர். அப்ப நம்ம கர்ணம் இருக்கு. அப்ப 5 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் 3 ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா படி. எப்போதும் போல நான் சொன்னேன்ல, அதேதான். 25 மைனஸ் 9 is equal to x ஸ்கொயர், 16 is equal to x ஸ்கொயர், ரூட் எடுத்தோம்னா x is equal to 4. அப்ப 4/5 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இங்க வாங்க சைன். அப்ப ஏக்கா அதே அக்காவை தான் கேட்குறாங்க. சூப்பர் ஃபைன். ரூல்ஸ் போட்டலாம். 25 ஸ்கொயர் 25 கொடுத்துருக்காங்க. 25 தானே கொடுத்துருக்காங்க. எஸ், 25 ஸ்கொயர். கொஸ்டின் கரெக்டாக வரும்னு பார்த்துக்கிறேன். என்ன கொஸ்டின்? சைன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, எஸ் கரெக்ட் தான். 25 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்ன வரும்? 25 × 25 என்ன வரும் சொல்லட்டுமா? 625 வரும். 625 7 7 49. 49. ஸோ மைனஸ் பண்ணிட வேண்டியதான். மைனஸ் பண்ண என்ன வரும்? இது 5 சோறு 5 4 பொண்ணு என்ன வரும்? 6 1 அது 1 3 7. அப்ப 576. அப்ப 576 எதுலையும் பேருக்குன்னா 576 வரும். இப்பவே நான் ஆன்சர் சொல்லிடுவேன். 4 16. பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணாலும் இது வராது, இதை ஸ்கொயர் பண்ணாலும் இது வராது, இதை ஸ்கொயர் பண்ணா அது வந்தே ஆகும். ஏன்னா 4 16 6 முடியுது. இதை ஸ்கொயர் பண்ணாலும் வராது. வேணா 24 பெரிய பாருங்க. 4 16 மிச்சம் 4 2 8 9 48 6 7 1 576 வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். இதுல நீங்க வேற யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. சரிங்களா? சைன் கொடுத்தாங்க, காசு கொடுத்துட்டாங்க. இது 25 வரும். 24/25. ஓகேவா? எஸ் கரெக்ட். ஓகேவா? காசு கேட்ட வருது. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது கேட்டா கண்டுபிடிச்சிடலாமா? வேற ஏதாவது ஃபார்முலா கேட்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப காசுக்கு சைன் கொடுத்துட்டு காசு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த கேள்வியில இதை கொடுக்காம சைனை கொடுத்துட்டு ஒருவேளை கொசிக்கன் கேட்கிறாங்கன்னு வைங்களேன். சைனை கொடுத்துட்டு கொசிக்கன் கேட்கிறாங்க. சைனோட தலைகீழ் என்ன? கொசிக்கன். அப்ப பிதாகரஸ் தேற்றமே தேவையில்லை. இதோட தலைகீழ் தான் ஆன்சர். ஸோ 25/7 தான் ஆன்சர். சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். நீங்க போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். சரியா? சரி. வேற எங்க பாருங்க. காசு சீக்கன் கேட்கிறாங்க. சீக்கன் தீட்டா தானே? சீக்கன் தீட்டா. காசு சீக்கன். சீக் வந்த கோழி தலையிலி சொன்னோமா? இதோட தலையில என்ன? 19/7. இதான் ஆன்சர். அடுத்த சமுக்கு போயிடலாம். டேனு கொசிக்கண்டு. டேன் கொசிக்கன் கண்டு தாங்க பிடிக்கணும், வேற வழி கிடையாது. காட்டு கேட்கல. சரி, டேனுக்கு என்ன சொன்னோம்? அக்கா சொன்னோம். அப்ப கர்ணம் தான் அவங்க வேணும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா வேற வேல்யூ தான் கர்ணமே. அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் அதுதான் x ஸ்கொயர். 2 2s are 4 5s are 25 29 வரும். அப்ப x ஸ்கொயர் is equal to 29. அப்ப x equal to √29 தான் சார் காரணம். √29 வந்துருச்சு. சரி, ஓகே. கர்ணம் கீழே வரும். மேல என்ன வரும்? கொசிகென்ட்க்கு என்ன வரும்? கொசிகென்ட்டா காசா? ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். காசு தீட்டா கேக்குறாங்க. காசுக்கு என்ன? அக்கா. காசுக்கு அக்கா. கரெக்ட் தானே? சோ அடுத்த பக்கம் என்ன வரும்? இத கீழே வரதான் அடுத்த பக்கம். சோ 5/√29 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. புரியுதா? கிளியரா? இதுக்கு மேல இதுல கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த டைப் 3லயே இன்னொரு டைப் சொன்னேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சார், அது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க sin 30
மைனஸ் sin 90 பிளஸ் 2 cos 0 டிகிரி டிவைடட் பை tan 30 இன்டு tan 60. அந்த மதிப்பு தெரியறதா தான் கஷ்டம், மதிப்பு தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா சத்தியமா 30 45 60 90ல தான் மேக்ஸிமம் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? பாருங்க 30 90 0 60 30. sin 30க்கு என்ன, sin 90க்கு என்ன, அதெல்லாம் போட்ட அப்படிதான். வேணா எப்போதும் போல 0 30 45 60 90 1 1/2 1/√2 √3/2 1 sin 30 1/2 sin 90 1 பிளஸ் cos 0 அப்படிங்கிறது மதிப்பு நல்லா கொஞ்சங்க. சாரி 0ல ஆரம்பிக்கும், 0ல இருந்து. ஸோ காஸ் நீங்க 1ன்னு வர ஆரம்பிக்குமா, அதனால cos 0 1 தானே. ஸோ 2 × 1 டிவைடட் tan 30 என்ன வரும், tan 30 இங்க வரும், இங்க வரும் √3/2 வரும். அப்போ 1/√3, அப்ப 1/√3 வரும் இன்டு √3 வரும். √3 கேன்சல். நல்லா கொஞ்சம் 1/2 - 1 2 × 1 போட் மாஸ் மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணணும். போட் மாஸ் மெத்தட் என்றால் என்னன்னு தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ மல்டிபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ 2 × 1 போட்டுறணும். சரிங்களா? அதனால 2 × 1 +2 வரும். சரியா? சரி ஓகே. +1 அப்போ 1/2 + 1 அப்போ 2 1 2 2 3/2 ஆன்சர் வரும். புரியுதா? அம்புதான். சரிங்களா? ஒரு கேள்வி ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு இல்லையா? அடுத்த கேள்வி இதே மாதிரி மற்றதும். சில இடத்தில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் என்ன செய்வது? 1 + cos 60 டிகிரி டிவைடட் பை 1 - cos 60 டிகிரி அல்லது 1 - sin 30 டிகிரி 1 + sin 30 டிகிரி. ஒருவேளை இந்த இடத்துல சைன் கூட வரலாம், அது பிரச்சனை இல்லை. மதிப்பு தான் நம்மளுக்கு தெரியுமே. 1 + cos 60 1/2 டிவைடட் பை 1 - 2. இங்க என்ன வரப்போகுது? 1 - 1/2 டிவைடட் பை 1 + 1/2. அதானே? கரெக்ட் தான். ஸோ இப்போ சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா 3/2 1/2 2 to cancel, ஆன்சர் √3. இங்க பாருங்க 1ல ஆஃப் பண்ணுச்சுன்னா 1/2, இது 3/2. அப்ப ஆன்சர் √1/3. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி சரி முடிச்சாச்சு. வேற ஃபைனல் ஒன். அடுத்த டைப் முடிச்சிட்டோம்னா இந்த கான்செப்ட் முடிந்து விட்டது. வேற இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் 180 எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி கேட்டு வச்சிருவாங்க. இது உங்களுக்கு வடிவியல்லே வரும். x 2x 3x x இன் மதிப்பு காண்க. முக்கோணங்களின் கூடுதல் 180. அப்ப x + 2x + 3x = 180. அப்ப 6x ஏன்னா 2x 3x 5x 6x = 180. அப்ப x = 30. அப்ப கோணங்கள் 30 60 90 இப்படி கேட்கலாம். சரி முக்கோணங்களின் இப்படி இதுக்கு பல வேற மாதிரி கேட்கலாமா? கேள்வி நம்ம கிரியேட் பண்ணுவோம். முக்கோணங்களின் கோணங்களின் விகிதங்கள் 1:2:3 எனில் அந்த கோணங்களை காண்க. 1:2:3னா x, 2x, 3x இப்படி வச்சுக்க போறீங்க. அதே தான் இவனும். புரியுதோ? முடிஞ்சு போச்சு. சரி லாஸ்ட் ஒன் டைப் 4. அது முடிச்சா முக்கோணம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி பிசில கேட்க மாட்டாங்க. ஷூர். சரியா? நான் கேரண்டி. லாஸ்ட் தொகை கணக்கு டைப் 4. தொகை கணக்குனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஏணி செவுத்துல சாஞ்சிருக்கு, கோபுரத்தை ஒருத்தர் மேல நோக்கி பார்க்கிறாரு, இந்த கோணத்துல பார்க்கிறாரு, 60 டிகிரி கோணத்துல பார்க்கிறாரு. இல்ல ஏணி இந்த கோணத்தில் சுவர் மேல சாய்வுல இருக்கு, எனில் ஏணிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்டா முக்கோணவியல். கோபுரத்தின் இத்தனை உச்சிநிலை இத்தனை கோணத்தில் பார்த்தால் கோபுரத்தின் உயரம் ஒரு 60 மீட்டர் எனில் அவருக்கும் கோபுரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் கேட்டா முக்கோணவியல். இந்த மாதிரி கேள்வி, ரெண்டே கேள்வி அழகா சொல்றேன், அதை பேஸ் பண்ணி எல்லா கேள்வியும் நீங்க போட்டுறணும். ஓகேங்களா? புரியுதா? சரி, டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓரளவு நான் கொடுத்துட்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். சரிங்களா? சரி, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏணி 6 மீட்டர் உயரமுள்ள சுவரில் ஒரு ஏணி 6 மீட்டர் உயரமுள்ள சுவரை தொடுமாறு, 6 மீட்டர் சுவர் என்னைக்கு சாய்வா இருக்காரு, நேராத்தான் இருக்கும். 6 மீட்டர் சுவரை தொடுமாறு சாய்கிறது. அது தரையிலிருந்து 60 டிகிரி கோணத்தை அமைக்கும். தரையிலிருந்து 60 டிகிரி எனில் ஏணிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இந்த மாதிரி கேள்வியில நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த தூரம் என்னன்னு கேட்கறாங்க. இதே போல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, இதே கேள்வி நம்மளே மாத்திக்கோமே. என்ன? 6 மீட்டர் உயரமுள்ள ஏணி. அப்ப ஏணி இங்க 6 மீட்டர் உயரமுள்ள ஏணி. சரி, 60 டிகிரி கோணத்தில் ஒரு சுவரில் சாய்ந்துள்ளது. சரி, ஏனில் சுவரின் நீளம் என்ன? ஒரே கொஸ்டின், 2 விதமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். செம்ம ஈஸி, ரொம்ப ஈஸி. சொன்னதே எழுதியிருக்கேன். இதுல என்ன சார் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? சார் சுவர் 6 மீட்டர் சார், ஏணி 60 டிகிரி கோணத்துல இருக்கு சார். கேட்கக்கூடிய கேள்வி ஏணிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தொலைவு சார். ஓகே சார், இதுல என்னன்னா சார், 6 மீட்டர் இருக்கக்கூடிய ஏணியை ஒரு சுவர்ல சாட்சி வைக்கிறாங்க சார், 60 டிகிரில சாட்சி வைக்கிறாங்க. கேட்கக்கூடிய கேள்வி என்ன? சுவரின் நீளம் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இதை நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இது 60னா ரொம்ப சந்தோஷம், இது 6 நமக்கு தேவையானது இது. ஆனா இந்த இடத்துல அதே 60, இங்க 6 நமக்கு தேவையானது இது. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இது எதிர்பக்கமா, இது கர்ணமா? இது கர்ணம் தானே, கர்ணம். இது அடுத்துள்ள பக்கமா? நமக்கு தேவையானது எதுன்னு முதல்ல பார்க்கும். நமக்கு தேவையானது எக்ஸ். ஆமா, அதாவது அடுத்துள்ள பக்கம் நமக்கு வேணும். சந்தோஷம். என்ன இருக்கு பக்கத்துல? என்ன இருக்கு? எதிர்பக்கம் இருக்கு. இது எதிர்பக்கம். நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கம் வேணும், எதிர்பக்கம் வேணும். சோ நமக்கு வேண்டியதையும் அவங்க கொடுத்துருக்கதை வச்சு அவன் வேற எவனுங்க எது டேன், அவன் தான் ஏ அக்கா. ஏண்டா நீ டேன் தீட்டாவை எடுத்த அப்படின்னா அப்பத்தான் ஏ அக்கா வரும். அதாவது எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வரும். நீ சைன் எடுத்தீங்கன்னா கர்ணம் வரும், நம்மள்கிட்ட மதிப்பு இல்லை. காசை எடுத்தா கர்ணம் வரும், நம்மள்கிட்ட மதிப்பு இல்லை. இப்ப இங்க வாங்க, நமக்கு தேவையானது இவன், அதாவது எதிர்பக்கம். இப்ப நல்லா யோசிங்க, இது நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை இருக்கிற பண்டி இது. அப்ப எதிர்பக்கம் டிவைடட் பை காரணம் எக்கா, நம்ம சைனு. அதனால இங்க சைன் 60 ஈக்குவல் டு எகா எக்ஸ் டிவைடட் பை கர்ணம் போட்டு விடலாம். புரியுதா? ஏன் இங்க tan எடுக்கிறோம், ஏன் இங்க சைன் எடுக்கிறோம்னு? சோ இங்க tan 60 டிகிரி இஸ் நத்திங் பட் எதிர்பக்கம் 6 டிவைடட் பை எக்ஸ். இங்க அதேதான், கர்ணத்தோட மதிப்பு 6. சைனுக்கு 60 என்ன? 0 30 0 30 45 60 90 தானே, 60 தானே வேணும். ஸோ 0 1/2 1/√2 √3/2 1. அப்போ √3/2 சைனுக்கு. அப்போ √3/2 ஈக்குவல் டு x/6. அப்போ 1 2 2 3. ஸோ 3 √3 ஈக்குவல் டு x. ஸோ இந்த
செவரின் தொலைவு 3√3 இல்லைன்னா 1.732 இருந்துச்சுன்னா 3 ஏன்னா √3 மதிப்பு சொல்லியிருப்பாங்க 1.732. அப்ப 1.732 பெருக்கிற வேண்டியதான். 1.732 3 பெருக்குங்க. 2 3 9 9 3 21 மிச்சம் 2ங்க 5ங்க. ஸோ 5.196 மீட்டர் சொல்லலாம். இங்க பாருங்க tan 60 இங்க என்ன வரும் போது √3 வரும். tan 60 √3 வரும். ஸோ √3 is equal to 6/x. நமக்கு தேவை x தான் வேணும். x equal to 6/√3. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கங்க 6/√3 இருக்கு. அப்ப இந்த 6 நான் 2 into 3 divided by 2 into 3 ஏன் போட்டுக்கேன் 6. இப்ப நல்லா கவனிங்க 3 க்கு பதிலா √3 into √3 போடலாம். ஏன்னா √3 is equal to 3. √3 is equal to 3. √6 into 6. அதாவது இன்ட்ல சொல்றேன். சோ இந்த 3 க்கு பதிலா நான் √3 into √3 போடுவேன். ஏன் போடுறேன்னா இது அடிக்க. சோ ஆன்சர் 2√3. 2√3 னா √3 க்கு பதிலா 1.732. சோ என்ன வரும் நினைக்கிறீங்க? அப்ப 1.732 into 2. 2 2s are 4. 6 7 2 14 மிச்சம் 1 2 3. 3.464 அதான் ஆன்சர். 3.464 அதான் ஆன்சர். புரியுதா? உங்களுக்கு இதுக்கு மேல கிளியரா சொல்லி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல இதுல கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? ஸோ அழகான முறையில் உங்களுக்கு வரிசையா 1 by 1 பார்த்தாச்சு. முக்கோணவியல்ல பிசி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை டிஎன்பிசிக்கே இவ்வளோதாங்க கான்செப்ட். இதுக்கு மேலே நீங்கள் தோண்டி எடுத்தாலும் ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் பக்காவாக புரிஞ்சு அப்படின்னா எந்த மாதிரி கேள்வியிலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மீண்டும் சந்திக்கு வரவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.